அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 10 முதலாவது புத்தகத்தில் உள்ள 2ஆம் அழகான வர்க்கமூலம் என்ற பாடத்தை இன்று நாங்கள் பார்த்தோம். வர்க்கமூலம் என்ற பாடத்தில் 2 பகுதிகள். வர்க்கமூலம் காண்பதற்கு 2 வழிகள் காணப்படுகின்றது. அதில் முதலாவது வழிதான் அண்ணளவாக்கம் மூலம் கணித்தல். அண்ணளவாக்கம் மூலம் கணித்தல் என்று சொன்னால், நாங்கள் உதாரணமாக ஒரு இலக்கத்தை எடுப்போம். உதாரணமாக 40 என்ற இலக்கத்துக்கு வர்க்கமூலம் காண வேண்டிய உள்ளது. எனவே இந்த 40 என்ற இலக்கத்துக்கு வர்க்கமூலம் காணுவதாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் 36க்கு வர்க்கமூலம் எடுத்தால் விடை 6. அதே போன்று 49க்கு வர்க்கமூலம் எடுத்தால் விடை 7 என்று உங்களுக்கு தெரியும். எனவே இந்த 40 என்று சொல்லும் பொழுது அது இந்த 2 இலக்கங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு இலக்கமாக காணப்படுகின்றது. எனவே நிச்சயமாக இது 2க்கும் இடைப்பட்ட ஒரு இலக்கமாக வர வேண்டும். அதாவது 6 தசம் என்று வர வேண்டும். அப்படியாக இருந்தால் 40க்கு முன்னுக்குள்ள நிறைவர்க்க எண் 36, பின்னால் உள்ள நிறைவர்க்க எண் 49. அதாவது 6 வர்க்கமூலம் 40 அப்படி எழுதுறேன். இதுக்கு வர்க்கமூலம் 49க்கு விட வந்து 7. எனவே உங்களுக்கு நிச்சயமா தெரியும், வர்க்கமூலம் 40க்குரிய விட இது 2க்கும் இடைப்பட்டதாக காணப்படும். அதே நேரம் தசமதானமாக காணப்படும். எனவே இந்த தசமதானமாக காணப்படுகின்ற இந்த இலக்கத்துல இப்ப நாங்க பார்க்கலாம், 36க்கும் 40க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வந்து 4. அதே மாதிரி 40க்கும் 49க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வந்து 9. 2க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 9. எனவே 40 என்று சொல்லும் போது இதற்கு இந்த பக்கம் 4 வித்தியாசமாகவும் இந்த பக்கம் 9 வித்தியாசமாகவும் இருந்தால் 36க்கும் 49க்கும் சென்டர் நம்பர் கிட்டத்தட்ட, அதாவது அண்ணளவு பெருமானத்தை தான் நாங்கள் சொல்லலாம். அண்ணளவு பெருமானம்னு சொல்லும் பொழுது 36க்கும் 49க்கும் இடைப்பட்ட இலக்கம் வந்து மொத்தம் 13 கேப் இருக்குது. கேப் 13. அப்ப கேப் 13 சொன்னால் அதுல அரைவாசின்னு சொல்றது கிட்டத்தட்ட 6.5. அப்ப அதாவது 6.5 நாங்க இதோட எட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 36 42.5 வர பார்க்கும். எனவே 42.5 இந்த இடத்துல வந்திருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு இது 2க்கும் இடைப்பட்ட, அதாவது இதுக்கு வர்க்கமூலம் இது 6 இது 7 இருந்திருந்தால் இந்த இடத்துல 6.5 வந்திருக்கு. அதாவது 42.5 வந்திருந்தால் தான் 6.5 வர்க்கமூலம்னு வரப்பாங்க. எனவே இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற நம்பர் வந்து 42.5 இல்ல 40. ஆகவே நிச்சயமாக இதற்கு வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது 6.5 விட குறைவாக காணப்படும். 6.5 விட குறைவாக காணப்படும். அப்படியாக இருந்தால் இதன் பிறகு நாங்க என்ன தெரியுமா செய்வோம், இவ்வாறு நாங்க கண்டுபிடிச்சதற்கு பிறகு நாங்க இப்ப ஒரு அண்ணளவு பெருமானத்தை எடுக்க போறோம். 6.5 இல்லை, அதை விட குறைவு. அப்படியாக இருந்தால் அதை விட குறைந்த பெருமானம் என்ன, 6.4. எனவே 6.4 பெருக்கி பார்ப்போம். நன்னாங்கு 16க்கு 6 1 மிச்சம், 6 4 24 1 25, 6 4 24க்கு 4 2 மிச்சம், 6 6 36 2 38, 6 5 4 9, 8 2 10க்கு 0 1 மிச்சம் 4. 2 தசமதானங்கள் தசம் வச்சாச்சு. 40.96 வருது. அதாவது 40 விட கூடி போச்சு. இப்ப எங்களுக்கு தேவை வந்து 40, ஆனா பெருமானம் வருது 40 விட கூட பெருமானம் கிடைக்குது. 41 கிட்ட வருகிறது. எனவே இந்த இடத்துல எங்களுக்கு இதை மாத்திரம் வச்சுக்கொண்டு எங்களுக்கு முடிவு காண முடியாது. அதாவது 40 விட கூடிருச்சு. அப்ப 40 விட கூடினால் கட்டாயமாக இந்த பெருமானம் இப்ப நாங்க என்ன செய்யணும், அடுத்ததாக இன்னொன்று பெருக்கி பார்க்கிற நேரம் இதை விட குறைந்த ஒரு பெருமானத்தை எடுக்கணும். அப்பதான் எங்களுக்கு செக் பண்றதுக்கு லேசா இருக்கும். அதாவது 6.3 எடுப்போம். 6.3 6.3 பெருக்கினால் 3 9, 6 3 18, 6 3 18க்கு 8 1 மிச்சம், 6 6 36 1 37. கூட்டினால் 9, 8 8 16க்கு 6 1 மிச்சம் 9 3. அப்ப இதை பெருக்கிற நேரமும் அதாவது இது 2 தசமதானம் தசம் வச்சால் இந்த மாதிரி வர பார்க்கும். இப்ப நாங்க பார்க்க போறோம், இது 2லையும் எது கிட்ட உள்ள பெருமானம்னு பார்க்க போறோம். கிட்ட உள்ள பெருமானம்னு பார்க்கிற நேரம் எங்களுக்கு தேவை வந்து 40. இங்க இருக்குது என்ன, 40.96. அதுல இருந்து 40 கழிச்சா
0.96 கூடுதலாக காணப்படுது. 0.96 கூடுதலாக காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தால் 40 39.69, அதாவது இங்க வந்த விடையை கழிக்க போறோம். கழிக்கும் பொழுது தசத்துக்கு நேர தசம் வச்சு 2 சைஃபரை சேர்ப்போம். இப்ப நாங்க கழிப்போம். இங்க இருந்து கடன் வாங்கி இங்க வந்தால் இது 10. 10ல இருந்து 9 கழிச்சா 1. இந்த இடத்துல 9. 9ல இருந்து 6 கழிச்சா 3. இங்க கடன் வாங்கியிருந்தது 10. கடன் வாங்கியிருந்தா இங்க 9 இருக்கும். 9ல இருந்து 9 கழிச்சா 0. இங்கேயும் 0. அப்ப தசத்துக்கு நேர தசம் வச்சுன்னு சொன்னால் இங்க எங்களுக்கு 0.31 குறைவாக காணப்படுது. இங்க 0.31 குறைவாக காணப்படுது. இங்க 0.96 கூடுதலாக காணப்படுது. ஆகவே வித்தியாசத்தில் பெரிய பெருமானம் இது, சிறிய பெருமானம் இது. ஆகவே சிறிய வித்தியாசத்தை கொண்ட பெருமானத்தை தான் நாங்கள் அதன் விடையாக எடுக்க போறோம். அப்ப சிறிய வித்தியாசம் சொல்லும் பொழுது அதற்கு சொந்தமான இலக்கம் 6.3. எனவே இந்த வர்க்கமூலம் 40க்கு உரிய பெருமானம் 6.3 தான் மிக கிட்டிய பெருமானமாக காணப்படுகின்றது. எனவே வர்க்கமூலம் 40க்கு 6.3 என்பதுதான் இதுல அண்ணளவான பெருமானமாக காணப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் உங்களுக்கு தரப்படுகின்ற இலக்கங்களை, அது என்ன இலக்கங்களாகவும் இருக்கலாம், நிறைவர்க்கம் அல்லாத எந்த இலக்கம் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நிறைவர்க்க அல்லாத இலக்கங்களுக்கு உதாரணமாக 20க்கு வர்க்கமூலம் காண போறோம். அப்படியாக இருந்தால் 20க்கு முன்னுக்குள்ள நிறைவர்க்க எண் எது, 20க்கு பிறகுள்ள நிறைவர்க்க எண் எது என்பது பார்க்கணும். 20க்கு முன்னுக்குள்ளது வர்க்கமூலம் 16, இதற்கு பின்னுக்குள்ள நிறைவர்க்க எண் வர்க்கமூலம் 25. அதே மாதிரி நாங்க 80 என்ற நம்பரை எடுத்தேன்னு சொன்னால் 80க்கு வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது 80க்கு பின்னுக்குள்ளது 81, முன்னுக்குள்ளது 64. எனவே இந்த மாதிரி எந்த ஒரு நிறைவர்க்கம் அல்லாத எண்ணுக்கும் வர்க்கமூலத்தை நாங்கள் அண்ணளவாக்க முறை மூலம் கணிக்க போனோம்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நீங்க செய்ய வேணும். முதலாவது வேலை, தரப்பட்ட இலக்கத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் உள்ள நிறைவர்க்க எண்களை கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு அதற்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு நாங்க கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கெஸ்ஸிங் உங்களுக்கு தெரியும். கெஸ் பண்றதாக இருந்தால் 36க்கு 40க்கும் இடையில எத்தனை வித்தியாசம், 40க்கும் 49க்கும் இடையில எத்தனை வித்தியாசம் சொல்லி இந்த 2 வித்தியாசங்களை முதலாவது அவதானிச்சு, உங்களுக்கு தெரியும் இது மொத்தமாக இந்த 2 இலக்கங்களுக்கும் இடைப்பட்ட நடுப்பெருமானம் என்று சொல்லும் பொழுது அது 42 இருக்கும். ஆனால் இங்க உள்ள இலக்கம் 42 விட குறைவு. அப்ப குறைவாக இருந்தால் நிச்சயமாக தசமஞ்சை விட குறைந்த பெருமானமாக காணப்படும். அதாவது இன்னும் சொல்ல போனால் 36 இங்க 49 இந்த எடுத்துக்கொள்வோம். நாங்க இப்படி எடுத்துக்கொள்வோம். இதுல சரிய சென்டர் பெருமானம் தான் 42. அண்ணளவாக நான் சொல்றேன், அண்ணளவான பெருமானம் 42 எடுத்துக்கொள்வோம். நாங்க உண்மையிலே 42.5 இருக்குது, ஆனால் 42 எடுத்துக்கொள்வோம். ஆனால் எங்களுக்குள்ள வர்க்கம் மூலம் காண வேண்டிய இலக்கம் 40. அப்படியாக இருந்தால் 40 இருக்க போது, இந்த இடத்துல மாதிரிதான் 40 இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல 40ஆக இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் 6, இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் 7, நிச்சயமாக இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் 6.5 தெரியும். ஆகவே 40 என்ற இலக்கம் நிச்சயமாக இந்த இடத்துல தான் காணப்படும். அதாவது 42.5 விட குறைவாக காணப்படும். எனவே இது 6.5 இருந்தால் இந்த பெருமானம் நிச்சயமாக 6.5 விட குறைவாக காணப்படும். அதுதான் நாங்க 6.4 யோசிச்சோம். ஆனால் 6.4 பெருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற பெருமானம் இது, அது கூடி போச்சு. ஆகவே குறைந்த பெருமானம் ஒன்றை நாங்க பார்க்க போறோம். 6.3 போட்டு பெருக்கி பார்ப்போம். இதுக்கு அடுத்ததாக உள்ளது 6.3, அதை பெருக்கிற நேரம் வருது இது. எனவே இந்த பெருமானம் எங்களுடைய 40 என்ற பெருமானத்துக்கு எவ்வளவு விலகி காணப்படுது அல்லது எவ்வளவு வித்தியாசம் என்றுதான் பார்க்கிறோம். வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது 0.96 கூடுதலாக காணப்படுது. கூடுதலாக என்று சொல்றதுக்கு தான் நான் சக நிறுத்திருக்கிறேன். அதே மாதிரி எங்களோட 40 என்ற இலக்கத்தை விட இந்த இலக்கம் எவ்வளவு குறைவாக இருக்குதுன்னு பார்க்கிறோம். அந்த குறைவாக இருப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் கழிச்சு பார்க்கிறோம். கழிச்சால் எங்களுக்கு 0.31 குறைவாக காணப்படுது. எனவே 40க்கு கிட்ட உள்ள இலக்கம் என்று சொல்லும் பொழுது இது குறைவாக காணப்படுது, இது கூடுதலாக காணப்பட்டாலும் கிட்ட உள்ள இலக்கம் இது.
ஆகவே கிட்ட உள்ளது இதுவாக இருந்தால் அதற்கு சொந்தமான மெயின் இலக்கம் இதுதான் மெயினா உள்ள இலக்கம் 6.3 என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த விதத்துல உங்களுடைய முதலாவது பயிற்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 2வது படிமுறையில. எனவே அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்வதனூடாக இந்த பாடத்துல மேலதிக விளக்கங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த முதல் பகுதியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து நீங்கள் பயிற்சிகளை செய்து பாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை. தேங்க்யூ வெரி மச்.